இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மருமகளோட கல்யாணத்தை நிறுத்திட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா. கொஞ்சம் இருங்க. என்ன விடு, தள்ளிப்போ. உன் புள்ள இன்னைக்கு என் கையால தான் சாகணும். அவனோட பணத்தை பார்க்காம என்னோட கோபம் தனியாது. அம்மா நீங்க தள்ளுங்கம்மா. தள்ளுங்கம்மா. என்ன விஷயம் நடந்துச்சுன்னே தெரியாம ஒரு வாட்டியும் எங்க வீட்டுக்குள்ள நீங்க வரதே உங்களுக்கு பழக்கமாயிடுச்சுல? ஏய், என்னடா தெரிஞ்சுக்கணும்? உன்னை கூப்பிடாமலே என் வீட்டு கல்யாணத்துக்கு நீ வந்த. உன் கார்ல தான் அந்த பொறுக்கியை ஏத்திட்டு வந்த. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அந்த வயசு பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேச வச்சு கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிட்ட. என் மானத்தை வாங்கிட்ட. இதுக்கு மேல தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? என் பையன் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. அவனுக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா. இந்துவும் அவனோட தங்கச்சி தான். இவன் அப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நீங்க எப்படிங்க நினைக்கலாம்? நான் அப்படிதான் நினைப்பேன். அவன் வர வழியில லிஃப்ட் கேட்டான், அதனாலதான் கார்ல ஏத்திக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, கல்யாண மாப்பிள்ள என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னான், அதனாலதான் கார்ல ஏத்தினேன். ஏய், இந்த கதையெல்லாம் யார்கிட்டடா விடுற? அவன் வரது இருக்கட்டும்டா. நீ எதுக்குடா வந்த? உன்னை யார் கூப்பிட்டாங்கன்னு கல்யாணத்துக்கு வந்த? அந்த கல்யாணத்துக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லு. அந்த கல்யாணம் நிக்க போகுதுன்னு யாரோ எனக்கு போன் பண்ணாங்க. அந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் அங்க வந்தேன். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு பொய்யான பதில்களை எப்பவும் ரெடியா வச்சிருக்க. நான் சொல்றது உண்மைதான். அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. வாய மூடுறா. நீ சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே தலையாட்டிட்டு சும்மா போறதுக்காக நான் இங்க வரலடா. உன் உடம்புல இந்த புல்லட்டை இறக்க தாண்டா வந்த. கொஞ்சம் இருங்க. என் பையன் பொய் சொல்ல மாட்டான். அவன் எதுவும் தெரியாதுன்னு சொல்றான்ல. ஏன் அவன் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னங்க நீங்க சொல்றதுதான் சட்டமா? மத்தவங்க சொல்றத கேட்க மாட்டீங்களா? புரிஞ்சுக்க மாட்டீங்களா? புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவன் என்ன பண்ணான்னு கண்ணு முன்னாடியே சாட்சி இருக்கு. இவன் செஞ்ச காரியத்தால என்னோட மருமக ஹாஸ்பிட்டல்ல சாகர நிலைமையில இருக்கா. அந்த பொறுக்கியால அவளுக்கு நடந்த அவமானத்தை தாங்க முடியாம மண்ணெண்ணெய் ஊத்தி தண்ணே கொளுத்திக்கிட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவன் உயிரோடவே இருக்க கூடாது. வேண்டாங்க, என் புள்ள ஏதோ பண்ணிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தள்ளிப்போ. நான் சொல்றத கேளுங்க. என் பையனை தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தள்ளிப்போன்னு சொல்றல. ஏய் ஏய்,